என்ன மிஸ்டர் சந்திரா, உங்களுக்கு இவனை தெரியுமா? தெரியும். நீங்க சொல்லிதான் மலேசியாவில இருந்து விஷ மாத்திரை கொண்டு வந்ததா இவன் சொல்றான். அது உண்மையா? உண்மை. இதைத்தானே சார் நான் அப்ப இருந்து சொல்லிட்டு இருக்கேன். முனி, நீ பேசாம இரு. சரிங்க சார். இதுக்கு நீங்க இல்லைன்னு பதில் சொல்லுவீங்கன்னு நான் எதிர்பார்த்தேன். இருக்கிற விஷயத்துக்கு இல்லைன்னு பதில சொல்றது எங்க பரம்பரைக்கே இல்லாத பழக்கம் சார். சரி, இந்த மாத்திரைகள் மனுஷனுக்கு டேஞ்சர் ஆனதுன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியும். தெரிஞ்சுதான் வெளிநாட்டுல இருந்து இந்த மாத்திரைகளை வரவழைச்சிங்களா? ஆமா. மனுஷனுக்கு டேஞ்சரான மெடிசனை வச்சுக்கிறது பயங்கரமான குற்றம், தெரியுமா? எலி மருந்து கூட மனுஷனுக்கு டேஞ்சரானது தான் இல்லையா சார்? இங்க பாரு, கேட்கறதுக்கு பதில சொல்லு சந்திரா, தென விட்டா பேசாத. நான் கரெக்டா தான் நான் சொல்றேன். சல்பரிக் ஆசிட், எலி மருந்து, இது எல்லாம் மனுஷனுக்கு ஆபத்தை வர வைக்கக்கூடிய மருந்து தான், தெரியும்ல? அதெல்லாம் நாம போய் கடையில வாங்குற வரைக்கும் எந்த ஆபத்தும் இல்ல. அதே மாதிரி தான் இந்த மெடிசினும். இது நாய்களை சாகடிக்க உபயோகப்படுத்துற மருந்து. மனுஷன் எடுத்து வாயில போடுற வரைக்கும் ஆபத்து இல்ல. சந்திரா, நாய்களை ஏன் சாகடிக்கணும்? டேய், கேக்குறாருல, பதில் சொல்றா. என்னடா ஏன் அழற? டேய் சந்திரா, பதில் சொல்லு. ஏன் அழற? என்ன பாரா? சார், என்ன சார் வேர்வை மாதிரி மூஞ்சில ரத்தம் வருது? என்னடா ஆச்சு உனக்கு? இந்த ப்ராப்ளம் வேற யாருக்கும் வரக்கூடாதுன்னா நம்ம பேரூர் சைட்ல இருக்க நாய்களை மொத்தமா அழிக்கணும்னா டேய், அத அழிக்கலாம்டா. முதல்ல நீ அழுகை நிறுத்துறா. மிஸ்டர் சந்திரா, நீங்க எங்களுக்கு விஷயத்தை தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணாதான் போலீஸ் உங்களுக்கு தேவையான ஹெல்ப்பை ப்ரொவைட் பண்ண முடியும். டேய், நாங்க கேக்குறோம்ல, என்ன ஆச்சுன்னு சொல்றா. அண்ணா, நான் தம்பி கூட ரிசர்ச்சுக்காக வெளிநாடு போயிருந்தேன். அந்த காட்டுல விஷப்பூச்சி கடிச்சுதான் எனக்கு ரத்த வேர்வை வருதுன்னு நான் நினைச்சேன். அதுக்கு ட்ரீட்மெண்ட் கேட்டு நான் பல விஷயங்களை டெஸ்ட் பண்ணும்போது எனக்கு வந்திருக்குது வெறி நாய்க்குள்ள கூடு கட்டுற ஒரு வைரஸ்னு தெரிஞ்சது. நம்ம தோட்டத்துக்கு போகும்போதெல்லாம் நான் நம்ம வீட்டு நாய் கூட தான் நான் அதிகமா விளையாடிக்கிட்டு இருப்பேன். தெரியலடா உனக்கு? ஆமாடா, அந்த நாய்கிட்ட இருந்துதான் எனக்கு இந்த வைரஸ் பரவி இருக்குன்னு டாக்டர் சந்தேகப்படுறாங்க. அதை கிளியர் பண்ணணும்னா அந்த நாயை செக் பண்ணணும்னு சொன்னாங்க. எனக்கு வந்திருக்கிற இந்த நோயோட வைரஸ் அந்த நாய்க்கு இருக்குதா இல்லையான்னு கண்டுபிடிக்க பிளட் ஊசிஸ் மைக்ரோ கேப்சூல்னு ஒரு விஷயத்தை நாய்க்கு கொடுத்தா கண்டுபிடிக்க முடியும்னு சொன்னாங்க. அது மலேசியால கிடைக்கும்னு சொன்னாங்க. அதை வாங்கிட்டு வர சொல்லி 5 லட்சம் ரூபாய் இவங்கிட்ட கொடுத்து அனுப்புன.
அதைத்தான் சார் வாங்கிட்டு வந்தேன். சந்திரா, அவன் கட்ட அவுத்து விடுறா. அவுத்து விடுறா. தேங்க்ஸ் சார். நீங்க மட்டும் இந்நேரம் வரலன்னா இவங்க 2 பேரும் முட்டிக்கு முட்டி தட்டி இருப்பாங்க சார். டேய், ஆ, இப்பவும் அதே தாண்டா நடக்க போகுது. சார் என்ன சார் சொல்றீங்க? சார், இவனை ஸ்டேஷன்ல கொண்டு போய் போடுங்க. ஐயோ, ஏன் சார்? ஏய், உன்னை எதுக்காக ஒரு கேப்சூல் எடுத்து பால்ல கலந்து அத நாய்க்கு போட சொன்னேன்னு தெரியுமா? தெரியல சார். நீ வாங்கிட்டு வந்தது ஒரிஜினல் மெடிசினாடா? மெடிசினா? என்ன நடக்குதுங்க? 5 லட்சத்துக்கு மெடிசின் வாங்கிட்டு வாடானா, அதே மாதிரி இருக்கிற டூப்ளிகேட் மெடிசினை 50,000க்கு வாங்கி கொடுத்துட்டு நம்மள என்னைய ஏமாத்திட்டியடா. சார், தப்பு நடந்துருச்சு சார். என்ன மன்னிச்சிருங்க சார். பணத்தை எடுத்துட்டு போய் ஒரிஜினல் மெடிசன் வாங்கிட்டு வந்துடுறேன் சார். டேய், செய்ய வேண்டிய வேலைய டைமுக்கு செய்யணும்டா. அதுதான்டா அந்த அளவுக்கு வேல்யூ. ஏசிபி சார், சொல்லுங்க. இவனை ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போங்க. நான் அப்புறமா வந்து டீடைல்டா கம்ப்ளைண்ட் கொடுக்கறேன். சார் வேண்டாம் சார். என்னை விட்டுற சொல்லுங்க சார். அவனை கூட்டிட்டு போங்க. சார் ப்ளீஸ் சார், என்ன மன்னிச்சிருங்க சார். சார் சார் அடிக்காதீங்க சார். வரேன் சார், வரேன் சார். ஹலோ பிரபா, நான் தான். சொல்லுங்க மேடம். சந்திரா சார் வரல. அவர் வந்தா என்னை பார்க்காம போக மாட்டார்னு எனக்கு தெரியும். அடேங்கப்பா, பயங்கர நம்பிக்கை. ஆமா, இல்லனா காதல் வருமா? அது சரி. இப்ப எதுக்கு மேடம் ஃபோன் பண்ணிருக்கீங்க? உடனடியா எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும், செய்வியா? என்ன? காலையில இருந்து ஃபோன் ட்ரை பண்ணிட்டே இருக்கேன், கிடைக்கல. நீ கொஞ்சம் நேரா போய் பார்த்துட்டு வரியா? அவ்வளவு அர்ஜென்ட்டா போகணுமா? ஏன், உனக்கு ஏதாவது வேலை இருக்கா? சத்யம் தியேட்டர்ல ஒரு கேனிபால் சினிமா போட்டிருக்கா, அத பார்க்கணும். அதை ஏண்டி நீ பாக்குற? பயமா இருக்காது? நீ வேற, அதோட த்ரில்லே வேற. சரி, அதை விட சந்திராவை அர்ஜென்ட்டா வீட்டுக்கிட்ட வர வைக்கணுமா? ஆமா, அப்பா கிட்ட பேச வைக்கணும். உடனே வீட்டுக்கு வர சொல்லு. மேட்டர் சீரியஸ். என்ன சீரியஸ்? நான் கர்ப்பமா இருக்கேன். நம்ம தோட்டத்து நாய் ரூபி உன்னை கடிச்சிருச்சா? இல்லண்ணா, நக்கிடுச்சு. அதுக்கு வைரஸ் அட்டாக் ஆயிருக்கா? ஆமாண்ணா, நாய்களை அட்டாக் பண்ற ரேபிஸ் மாதிரி புதுவிதமான வைரஸ் ரூபி அட்டாக் பண்ணிருக்கு. ஆ, தம்பி கூட ஃபாரின் போயிட்டு வந்த பிறகுதான் உனக்கு அந்த ரியாக்ஷன் தெரிஞ்சுதா? ஆமாண்ணா, அங்கிருந்த ஒரு விஷ வண்டு கடியால தான் இது வந்ததுன்னு ஷாலினி கிட்ட கூட சொன்னேன். ஷாலினி யாரு? அந்த மென்டல் ஹாஸ்பிட்டல் நர்ஸா? ஆமாண்ணா,
அவங்க கிட்ட என் விஷயத்த என் லவ்வர் வீட்ல கன்வே பண்ண சொல்லி ஹெல்ப் கேட்டுட்டு ஆஸ்பத்திரிக்கு போனப்பதான் ரிப்போர்ட் பக்காவாச்சு. நான் ஷாக் ஆயிட்டேன். டாக்டர்ஸ் என்ன சொன்னாங்க? இதுக்கு முன்னாடி நாயை செக் பண்ண டாக்டர்ஸ் அந்த வைரஸை கண்டுபிடிக்க முடியலன்னு சொன்னாங்க. அந்த வைரஸ் என்னன்னு தெரியணும்னா எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் பிளட் ஊசிஸ் மைக்ரோ கேப்சூல்களை நாய்க்கு பால்ல கலந்து கொடுத்து கூட்டிக்கிட்டு வர சொன்னாங்க. நேத்து நான் இவன் கொண்டு வந்த மெடிசினை கொண்டு போய் நாய்க்கு பொடி பண்ணி பால்ல கலந்து கொடுத்தேன். நாயை கொண்டு போய் டாக்டர்ஸ் கிட்ட செக்கப்புக்காக விட்டேன். ஆனா ஆனா எனக்கு அந்த வியாதியை கொடுத்த நாய் செத்து போச்சு. எனக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுன்னு தெரியாம டாக்டர்ஸ் தடுமாறுறாங்க. நான் சாகுறது கேரண்டியா? அப்படியெல்லாம் மனசை தளர விடாதடா. அண்ணன் இருக்கண்டா உனக்கு. உன்னை நான் பெரிய ஹாஸ்பிட்டல்ல காட்டுறேன். நான் காட்டினது கூட பெரிய ஹாஸ்பிட்டல் தான்டா. என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லியடா நீ. சின்ன வயசுல இருந்து என்னையும் தேவாவையும் தங்கச்சி பிரபாவையும் நீ எப்படி பொத்தி பொத்தி வளர்த்தேன்னு எனக்கு தெரியும்டா. உன் மனசு வருத்தப்படக்கூடாதுன்னு தான் நான் எதையும் சொல்லாம தனியா ஆஸ்பத்திரிக்கு போனேன். அதெல்லாம் போட்டுண்டா. நீ ஒண்ணும் உரி பண்ணிக்காத. அண்ணன் டாக்டர் கிட்ட பேசி உன்னை எப்படியாவது காப்பாத்துவேன். அழகரா, ஒரு நிமிஷம் இரு. ஹலோ, ஷாலினி மேடம், சொல்லுங்க சந்திரா சார். நான் உங்ககிட்ட ஒரு உதவி கேட்டேன்ல. ஆமா, இப்பதானே கேட்டீங்க. உடனே எப்படி செய்ய முடியும்? நாளைக்கு உங்க லவ்வரை பேச வைங்க. நான் அதுக்குள்ள இங்க டாக்டர் கிட்ட கேட்டு வைக்கிறேன். சரியா? ஒரு நிமிஷம் மேடம். என்ன சொல்லுங்க. என் லவ்வரை உங்ககிட்ட பேச வைக்கிறேன்னு சொன்னேன்ல. ஆமா. இப்போ அது என்னால முடியாது போல இருக்கு. ஏ? நான் உயிரோட இருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியுது. நான் இப்பவே போயிடுவேன் போல இருக்கு. என்ன சொல்றீங்க சந்திரா? ஆமா மேடம். டாக்டர்ஸ் என்னோட உயிருக்கு 2 மணி நேரம் தான் கெடு வச்சிருக்காங்க. அது முடிய போகுது. இப்ப நீங்க எங்க இருக்கீங்க சொல்லுங்க, நான் நேரடியா வரேன். மேடம் ப்ளீஸ், நான் கேக்குறேன், இந்த உதவியை மட்டும் நீங்க செய்யுங்க ப்ளீஸ் மேடம். சரி சொல்லுங்க. என்னோட லவ்வர் பேரு பிரீதா. அவங்க அப்பா பேரு ராஜாராமன். அவங்க அப்பாவுக்கும் எங்க அண்ணனுக்கும் 7.5. 2 பேருக்கும் பிடிக்கவே பிடிக்காது. ஆனா நாங்க 2 பேரும் லவ் பண்ணிட்டோம். என்னால அவக்கு கர்ப்பமாயிட்டான்னு எனக்கு இப்பதான் தெரிஞ்சது. அவளுக்கு நியாயம் பண்ண எங்க அண்ணன் கால்ல விழ கூட நான் தயாரா இருக்கேன். ஆனா அவங்க அப்பா அதுக்கு ஒத்துக்க மாட்டாரு. இந்த விஷயத்த என் தம்பி கிட்டயோ என் தங்கச்சி கிட்டயோ
என்னால சொல்ல முடியாது மேடம். அதனால நான் உங்களை செலக்ட் பண்ணி நான் உங்ககிட்ட சொல்றேன். உயிரோட இருந்தாலும் இல்லைன்னாலும் சரி, தயவு செஞ்சு அவ வயித்துல இருக்க கருவை அபார்ஷன் பண்ண வச்சிருங்க மேடம். ஹலோ சந்திரா. ஹலோ சந்திரா சார். சந்திரா, என்னாச்சு? பேசுங்க சந்திரா. ஹலோ ஹலோ, கேக்குதா? ஹலோ ஹலோ, என்னாச்சு? இப்போவே நான் ஃப்ளைட் டிக்கெட் ட்ரை பண்றேன் டாக்டர். எப்படியாவது யூஎஸ் கூட்டிட்டு வரதுக்கு ஏற்பாடு பண்றேன். ஓகே டாக்டர். ஓகே, தேங்க்யூ. டேய் சந்திரா, சந்திரா, டேய் சந்திரா, டேய் டேய், என்னடா ஆச்சு உனக்கு? டேய் பேசுறா.